மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிடலாங்க. வேணாம் மீனா, அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். இல்லங்க, அவர்கிட்ட சொல்லாம போறது எனக்கு என்னமோ சரியா படல. மாமா கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குங்க. மீனா, அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயும் இருக்கும். இத சொல்ல வேண்டாம். நான் அப்பா கிட்ட இது முடியும் எதுவும் மறைச்சதில்ல. அது உனக்கே நல்லா தெரியும். ஆமாங்க, அப்ப ஏன் இத சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு மீனா, பயப்படுவாரு. அதுவும் உனக்கு ஆபரேஷன்னா அவரால் எப்படி தாங்கிக்க முடியும்? நம்மள நினைச்சே பதட்டமாயிருவாரு. அவருக்கு அந்த கவலையை கொடுக்க வேண்டாம் மீனா. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயம் எனக்கு உனக்கு சீதாவுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும். பல குரல் கிட்ட கூட சொல்ல வேண்டாம். ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். நான் உன் கூட இருப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத மீனா. நீ எதையும் யோசிக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். விஜயா மீனான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வர்றாங்க. காலையிலே புருஷனும் பொண்டாட்டியும் என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றாரு, நாங்க சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ரகசியம் பேசுறதா அர்த்தமா? விஜயா சொல்றாங்க, பேசுறதுக்கு நேரமே இல்லையா உங்களுக்கு? அம்மா, புருஷனும் பொண்டாட்டியும் பேசுறதுக்கு நேரங்காலம் இருக்கா என்ன? முத்து, நான் உன்கிட்ட பேசல. மீனா, இன்னைக்கு சாயங்காலம் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. நிறைய நெய் ஊத்தி வெஜிடபிள் பிரியாணி பண்ணிரு, தயிர் பச்சடியும் செஞ்சிரு. மீனா இத கேட்டுட்டு முத்துவை பாக்குறாங்க. முத்து விஜயாவை பாக்குறாங்க. விஜயா கேக்குறாங்க, என்ன மீனா அவனை பாக்குற? இவங்கெல்லாம் சாதாரண வீட்டு ஆளுக கிடையாது, பெரிய இடத்த ஆளுக. சீக்கிரத்துல எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரு. அம்மா, இன்னைக்கு சாப்பாடு வெளியே வாங்கிக்கோங்க. மீனா இன்னைக்கு சமைக்க மாட்டா. விஜயா கேக்குறாங்க, அப்படி என்னடா காரணம்? முத்து எதுவும் சொல்லாம ஹால் ரூமுக்கு வந்துடுறாரு. அண்ணாமலை சத்தம் பெருசா இருக்கேன்னு ஹால் ரூமுக்கு வந்து விஜயா கிட்ட கேக்குறாங்க. விஜயா நடந்தத அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க. அண்ணாமலை கேட்டுட்டு மீனாவுக்கு ஆதரவா விஜயா கிட்ட பேசுறாங்க. மீனாவும் முத்துவும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. மீனாவுக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு நர்ஸு கூட்டிட்டு போறாங்க. முத்து மீனாவை பார்த்து சொல்றாரு, ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும்னு மீனாவோட நெத்தியில முத்தமிடுறாரு. மீனாவை தடப்படுத்துறாரு பேசி. ஆபரேஷன் தியேட்டருக்கு மீனாவை கூட்டிட்டு போறாங்க. சீதாவும் முத்துவும் ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வர்றாங்க. முத்து எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, நான் சொல்றத கேளுங்க. லாப்ரோஸ்கோபிக் ஆபரேஷன் தான் பண்ணோம், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்ததும் பேனிக் அட்டாக் ஆயிருச்சு. டாக்டர், பேனிக் அட்டாக்னா என்ன டாக்டர்? சீதா என்ன சொல்றாங்க? டாக்டர் சொல்றாங்க, ஆபரேஷனோட பயத்தினால மீனாவுக்கு பிளட் பிரஷர் 200 தாண்டி போயிருச்சு. அதனால அவங்க ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணுனா ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் போற பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப பாதிக்கும். அதனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க நீங்க? மீனாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சீதா சொல்றாங்க, டாக்டர் இப்ப என்ன பண்றது? ஆபரேஷனை ஸ்டாப் பண்ண போறீங்களா? இல்ல சீதா, ஆல்ரெடி ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப மீனாவோட பிபியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். கார்டியாலஜிஸ்ட் உள்ள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அரை மணி நேரம் இந்த ஆபரேஷனுக்கு முக்கியமான நேரம் சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு போறாங்க டாக்டர். சீதா முத்துவுக்கு ஆறுதலா பேசுறாங்க. முத்து மீனாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. ரோகிணி ரிசப்ஷன்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ளவங்க சொல்றாங்க, வெயிட் பண்ணுங்க மேம், டாக்டர் வேற ஒரு பேஷண்ட பாத்துக்கிட்டு இருக்காங்க. முத்துவும் சீதாவும் பேசிக்கிட்டு இருக்கத ரோகிணி பாத்துடுறாங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஏன் முத்து இவ்வளவு டென்ஷனா இருக்கான்? போய் விசாரிப்போம்மா. சிஸ்டர் கிராஸ் பண்றாங்க. ரோகிணி சிஸ்டர் கிட்ட விசாரிக்கிறாங்க. சிஸ்டர் எல்லா விஷயத்தையும் ரோகிணி கிட்ட சொல்றாங்க. ரோகிணி ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி போய் விஜயாவுக்கு போன் அடிக்கிறாங்க. விஜயா போன் காலை அட்டன் பண்றாங்க. ரோகிணி சொல்றாங்க, நியாயமா பார்த்தா எப்படி இருக்கம்மா அப்படின்னு நீங்க தான் விசாரிக்கணும். ஏன்னா உங்க வீட்டு வாரிசு என் வகுப்புல வளருதில்ல. விஜயா சொல்றாங்க, இந்த பொய்ய மத்தவங்க கிட்ட சொல்லுடி. உன் வகுத்துல வளர்ற பிள்ளை எங்க வீட்டுக்கெல்லாம் வாரிசு கிடையாது.
ஆன்ட்டி, மனோஜ் குழந்தை உங்க பேர குழந்தை தானே ஆன்ட்டி? உன் ஃப்ராடு வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதடி. இது என் பையனோட குழந்தை இல்ல. நான் குழந்தைக்கு அப்பா மனோஜ் தான். அவர் அப்பான்னு அவருக்கு தெரியும். எனக்கு அது போதும். ஆனா நீங்க விரும்பினாலும் விரும்பலாட்டியும் என் குழந்தை தான் உங்க வீட்டுக்கு முதல் வாரிசா இருக்கும். அத யாராலையும் மாத்த முடியாது. ஏண்டி மாத்த முடியாது? மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவனுக்கும் குழந்தை பிறக்கும். அப்படி இல்லாட்டியும் இந்த வீட்டுல 2 மருமக இருக்காங்க. ஆமா ஆன்ட்டி, இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்ருதிக்கு குழந்தை பெத்துக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல. மீனாவுக்கு குழந்தை பிறக்க போறதே இல்ல. என்னடி சொல்ற? குழந்தை பிறக்காதா? ஏன்? என்னடி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எப்படா பெத்துக்கலான் இருக்கா. நான் சொல்றப்ப அதுவும் நடக்கும். ஆன்ட்டி, நடக்காது. மீனாவுக்கு கர்ப்பப்பையில ப்ராப்ளம் இருக்கான். என்னடி சொல்ற? உன் ஃப்ராடு வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. இல்ல ஆன்ட்டி, நான் நிஜமாதான் சொல்றேன். அதுக்கு தான் ஆஸ்பத்திரியில இப்ப மீனாவுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எலெக்ஷன் டயத்துல மீனா வகுத்துல கத்தி குத்து பட்டுச்சுல்ல, அதுல மீனாவுக்கு கர்ப்பப்பையில ப்ராப்ளம் வந்துருச்சான். அதுக்கு தான் உள்ள ஆபரேஷன் நடக்குது. குழந்தை பிறக்க சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. விஜயா இத கேட்டதும் ஷாக் ஆயிடுறாங்க. ரோஹிணி சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வாரிசு வரப்போறது இல்ல. ஸ்ருதிய பத்தி உங்களுக்கே தெரியும். இப்போ டிவோர்ஸ் கிடைக்காம மனோஜுக்கு வேற மேரேஜும் பண்ண முடியாது. அப்படின்னா என் குழந்தை தான் உங்க வீட்டோட முதல் வாரிசு. ஒரே வாரிசுன்னு கூட சொல்லலாம். பொய் சொல்லாதடி. மீனா அத பத்தி எதுவும் சொல்லல வீட்டுல. ஆன்ட்டி, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு பொய்யாதான் தெரியும். மீனாவும் முத்துவும் சொல்றது உங்களுக்கு பொய்யாவே தெரியாது. நீங்க வேணா முத்துக்கிட்டேயே கேட்டுக்கோங்க. நான் சொல்றதுதான் உண்மை. நாளை சந்திப்போம்.